Hi friends, this is Bhuvan. நம்ம இன்னைக்கு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் பார்க்க போகிறது மேக்னிஃபைங் அன் இமேஜ். ஒரு இமேஜில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் மேக்னிஃபை பண்ணி காட்ட போகிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து லென்ஸ் மாதிரி நம்ம கொடுத்து அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லென்ஸ் இப்போ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த கண்ணை மேக்னிஃபை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் நம்ம டெல் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ வேன் டூல் போய்க்கலாம். ஓகே, வேன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து கான்டிகியூஸ் செலெக்ஷனில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க. ஓகே, ஸோ கான்டிகியூஸ் வந்து நம்மளுக்கு செலெக்ஷனில் இருக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அது போக எந்தெந்த ஏரியா தேவையில்லாத ஏரியான்னு பார்த்து அதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா? நான் ஃபர்தராக என்னென்ன செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து சேர்ந்து செலக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளை செலெக்ஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? இது போக தேவையில்லாத இடத்த மறுபடியும் கூட நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலரான எந்தெந்த பிளேஸ் வேணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ எல்லாமே செலெக்ஷனில் வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ டெலிட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இடம் இருந்துச்சுன்னா அதை எரேசர் டூல் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெலிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னும் பெருசு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும் ஜூம் ஆகிற மாதிரி கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஏரியா இருக்குல்லையா, அது பக்கத்தில் வர மாதிரி ஒரு இதை வரைகிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரொபோர்ஷன் மாறாமல் கரெக்டாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியா விட்டுட்டேன் இல்லையா, பட் இது வந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா மறுபடியும் நான் வரைஞ்சிட்டு இருக்கணும். பட் வந்து ஃபோட்டோஷாப் நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இதுக்கு இன்னொரு சிம்பிள் ஆப்ஷன் இருக்குது. பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். பட் வந்து சிம்பிளாக கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் இது மாற்றும். ஓகேங்களா? செலெக்ஷனை மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், கீழே இருக்க இமேஜ் எதுவும் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, ஓகே, நம்மளுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கு. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியாக கட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லேயரில் பாருங்கள், மொத்தம் இப்போ நம்மளுக்கு 3 லேயர்ஸ் வந்துருக்கு. கீழே பேக்ரவுண்ட் லேயர், மேலே லென்ஸ் லேயர், அந்த லென்ஸ்லேருந்து இப்போ ஒன்று கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லென்ஸ்லேருந்து இது மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லென்ஸ் தனியாக எடுத்துருக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க வந்து அப்படியே தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேயரை டாப் மோஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த லேயர்லேருந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியா காப்பி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் வந்திருக்கு, கண்ணு மட்டும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து இந்த ஐ பார்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு டிஸ்டார்ட்டில் போனீங்க அப்படின்னா ஸ்பெரிஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த கண்ணு மட்டும் மேக்னிஃபை ஆயிருக்கு. இன்னும் வேணாலும் மேக்னிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேக்னிஃபை ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஒரு மேக்னிஃபிகேஷன் போதுமானது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் மேக்னிஃபை ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம மேக்னிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது வந்து இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்க எழுத்து மட்டும் தனியாக மேக்னிஃபை பண்ணி பெருசாகிற மாதிரி காட்டலாம், இல்லை வேறு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ஒரிஜினல். ஓகேங்களா, நம்ம மேக்னிஃபை பண்ணியிருக்கோம், லென்ஸ் வச்சுருக்கோம், லென்ஸோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு கீழே கிளியராக தெரியும். சரிங்களா, ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜூமிங் எஃபெக்ட். நம்மளுக்கு வேறு மாதிரி வேணும்னாலும் பண்ணலாம், அதை பற்றி நெக்ஸ்ட் வர டுட்டோரியல்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்குது, அதையும் நம்ம சேரை பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ என்னென்னா இந்த லேயர் கிளிக் பண்ணிங்க, இந்த லேயர் தனியாக எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இது வந்து இன்னொரு காப்பி எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த கண் லேயர் வந்து இன்னொரு காப்பி எடுத்துடுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி மேக்னிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, மேக்னிஃபை பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் மோஸ்ட்டில் இருக்க லென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ லென்ஸ் லேயரை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜூம் பண்ணிக்க முடியும் அந்த கண்ணு, ஸோ அந்த இதுக்கு வச்சு அந்த இதில் செலக்ட் பண்ணி வச்சிடறோம். பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் இன்வெர்ஸ். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா செலெக்ஷன் டாப்பில் போனீங்க அப்படின்னாலும் செலக்டில் இன்வெர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஷிஃப்ட் கண்ட்ரோல் இன்வெர்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கண் இருக்கிற இடம் தவிர மற்ற எல்லாமே செலக்ட் ஆகும். அதாவது நம்ம எந்த இடம் செலக்ட் பண்ணிக்குமோ அதை தவிர மற்ற எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ நீ டெல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் போயிடும். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த ஏரியா இப்போ நம்மளுக்கு டிசப்பியர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், நல்லா ஜூம் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது எழுத்தில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, தேங்க்யூ.